ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை, அதாவது இன்ஸ்டால ரொம்பவுமே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோவை நீங்க வந்து ரொம்பவுமே ஈஸியாவே உங்க மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொரு சேக் எஃபெக்ட்ல வந்து நீங்க நிறைய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த ஒரு சூப்பரான ஒரு சேக் எஃபெக்ட்ல எப்படி நம்ம போட்டோ இல்லாட்டி நம்மளுக்கு பிடிச்ச நம்மளோட வண்டியோட போட்டோவா இருந்தாலும் சரி, எந்த இமேஜா இருந்தாலும் சரி ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்த இந்த ஒரு வீடியோவை நம்ம 2 ஆப்பை பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் CapCut, செகண்ட் ஒன் அலைட் மோஷன். இந்த 2 ஆப்பை பயன்படுத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற CapCut டெம்ப்ளேட்டை அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் யூஸ் எ டெம்ப்ளேட் இன் CapCut இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள CapCut வந்து ஓப்பன் ஆகும். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள அந்த ஆல்பம் பக்கத்தில் உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய பிக்கை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 16 இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கில் எந்த பிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட பிக்கில் ஒரு 16 ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எடிட் பண்ண போகிற ஒரு 16 ஃபோட்டோவை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நீங்களும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக லோடிங் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்மளோட வீடியோட பேஜுக்கு வந்து வந்துடும். இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ உள்ளே வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டாலோ, இமேஜ் வந்து ஓரமாக இருந்தாலோ நீங்கள் வந்து கிராப் பண்ணி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிராப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். இமேஜ் ரொம்பவுமே ஓரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதே மாதிரி மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து சென்டர் வந்து செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிக் வைக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆயிடும். அதாவது ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் நம்ம வந்து மூவ் பண்ணி கிராப் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எந்த இமேஜ் இதே மாதிரி வந்து ரொம்ப ஓரமாக இருக்கிற மாதிரி தோணுதோ அந்த இமேஜை மட்டும் நீங்கள் இதே மாதிரி வந்து மூவ் பண்ணி நீங்கள் வந்து சென்டர் செட் பண்ணிட்டு டிக் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட அதாவது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1080 ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. 10 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆக முடியும். ஒரு சேவைக்கன் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க உங்களோட கேலரியில். இப்போது நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். CapCutல எப்படி எடிட் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். CapCutல உங்களோட ஒரு 16 இமேஜ் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை எடிட் பண்ணி உங்களோட கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அலைட் மோஷன் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து சாங் எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். அலைட் மோஷன் ப்ராஜெக்ட்லாம் சாங் நான் வந்து கொடுத்துருப்பேன். CapCut வந்து ஜஸ்ட் அது ஒரு சேக் எஃபெக்ட் தான். அதில் வந்து எடிட் வந்து பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லிரிக்ஸ் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து இருக்கும். லிரிக்ஸ் வீடியோ வந்து ப்ளே ஆகும். இந்த செகண்ட் பீட் மார்க்கோட ரைட் சைடில் இருந்து தான் இந்த செகண்ட் பீட் மார்க்கோட ரைட் சைடில் தான் நம்ம எடிட் பண்ண அந்த வீடியோவை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு பீட் மார்க்கோட லெஃப்ட் சைடில் லிரிக்ஸு. இப்போ நம்ம செகண்ட் பீட் மார்க்கு இதே மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம எடிட் பண்ண
அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா போய்க்கோங்க, கீழே உள்ள வியூவால் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே உள்ள 6 மார்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோட்டோவில் சேவாக இருக்கோ கேமராவில் சேவாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். வீடியோவை ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இந்த இடத்துல உள்ள இந்த வால்யூம் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் இருக்கும். இது வந்து 0 மட்டும் செட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் அதாவது பேக்ரவுண்ட் வீடியோ எடிட் பண்ணோம், அதில் உள்ள ஆடியோ நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஸோ அதனால் அந்த வீடியோவுடைய அந்த ஆடியோவை நீங்கள் வந்து 0 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கீழே வந்து ஆடியோ வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ 2 ஆடியோ வந்து கலந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால தான் சொன்னேன் பேக்ரவுண்ட் வீடியோ, அதாவது நீங்கள் எடிட் பண்ணி ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் வீடியோவோட ஆடியோவை 0 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, இப்போ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணியிருக்கலாம் அந்த கேப்கட்டில். அப்படி இல்லாட்டி உங்களோட வண்டி, ஸோ உங்களுக்கு பிடிச்ச அந்த வண்டி உங்களோட வண்டியாக இருக்கலாம். ஸோ அதோட ஃபோட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி இல்லாட்டி உங்களோட ஃபோட்டோ கூட ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அந்த பேக்ரவுண்ட் வீடியோ இங்கே உள்ளே வந்து ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். ஓகேவா, எக்ஸ்ட்ரா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட லென்த் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அது ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த ஆடியோ முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 16:17 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க் நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ அந்த இடத்துல அந்த பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. அந்த ஆடியோ முடிகிற அந்த பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே செகண்ட் உள்ள இந்த 6 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு உள்ள அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ரஸ் ஆயிரும். ஓகே, டெலீட் ஆகாது. அந்த பாதிக்கு மேலே வந்து டெலீட் ஆகாது. அப்படியே கம்ப்ரஸ் ஆகி அப்படி எல்லா இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா, அதாவது வீடியோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். ஓகேவா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணேன், ஸோ எக்ஸ்ட்ரா உள்ள அந்த வீடியோவை நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த ஆடியோட எண்டில் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்பீட் ஐக்கானை கிளிக் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த செகண்டில் உள்ள இந்த 6 மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள அந்த வீடியோவை நான் வந்து டைமிங்கை நான் வந்து கம்ப்ரஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது வீடியோட அந்த ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதோட லென்த்தை நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் எப்போதும் போல் மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.